அன்பிற்குரிய அண்ணன் சகோதரர் மயிலைநாதன் அவர்கள் அன்புடன் மேலைக்கு அழைக்கின்றோம். மயிலைநாதன். நம்முடைய இந்த நாடார் உறவினருக்கு பாத்தியப்பட்ட லட்சுமி நாராயணபுரம் என்ற ஐயம்பட்டியில் வாழும் நம் மக்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய இனிய இந்த பெரியாண்டவரின் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவரையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றேன். இங்கு நாம் எவ்வளவோ நிகழ்ச்சிகள் பார்த்திருக்கின்றோம். ஆனால் நம்ம தர்மர் இந்த விஷயத்தில் நம்முடைய ஊரில் திருவிழா என்றாலே இந்த நிகழ்ச்சி வள்ளி திருமண நாடகம் கண்டிப்பாக போட வேண்டும் என்று அவருடைய கட்டுக்கடங்கா ஆசையில் இங்கு கூடு வந்து எங்களை சிறப்பித்து வந்திருக்கும் அனைத்து ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் தர்மருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு இருந்தாலும் இவர் இதை விடாமல் செய்து இந்த நம்மளுடைய கிராமத்திற்கு பெரும் பேறு செய்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோக நமது ஊரில், அதாவது இந்த கிராமத்தில் ஒரு பெரிய படிப்பு படித்து உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோ தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைய துறையில் ஒரு பெரிய துறை என்றால் வருமானம், அதாவது கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வரக்கூடிய துறை வந்து ஒரு பெரிய துறை. அது வந்து இன்கம் டேக்ஸ் என்று சொல்லுவாங்க. இந்த வருமானத்தை வைத்துத்தான் பட்ஜெட் போடுறது எல்லாமே வந்து நாட்டில் நடக்குது. இதில் வந்து முதல் காரணமாக ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து இந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு தான். இதில் வந்து நம்ம ஊரில் படித்து நம்ம ஊர்லேயே இருந்து ஒரு பெரிய ஐபிஎஸ் ஐஆர்எஸ் இந்தியன் ரெவென்யூ சர்வீஸில் இன்கம் டேக்ஸ் கமிஷனராக இருக்காருன்னா அது உங்களுக்கு நிறையா பேர் தெரியுமா என்னன்னு தெரியல. அது நம்மளுடைய மாப்பிள்ளை திரு பாண்டியன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் 2 வருடங்களாக வர முடியாத காலம் இன்றைக்கு அவர் வந்திருக்கிறார். அவர் வந்து சொல்லக்கூடியது என்னென்றால் ஹானர் ஆஃப் அசோகா விருது, அதாவது நீங்கள் பத்மஸ்ரீ விருது, பத்மபூஷன் விருது இதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த துறையில் வந்து லஞ்சம் வாங்காமல் நேர்மையாக நம்ம காமராஜர் பெருந்தலைவர் எப்படி மக்களுக்காக கஷ்டப்பட்டு குழந்தைகளுக்காக இலவச சாப்பாடு கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இவ்வளோ தூரம் கல்வி கண் திறந்த காமராஜர் வெளியில் வந்து அந்த அளவுக்கு கை சுத்தமாக எந்தவித இது இல்லாமல் இன்றைக்கு தேதியில் இந்த ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்கன்னா, அதாவது நிர்வாகத்துறை அரசு சேவையில் சிறந்த பங்களிப்பும் நாட்டை முன்னேற்றம் செய்ய அர்ப்பணிப்பு செய்தல், இந்த 2 காரணங்களை வச்சு இந்த ஹானர் ஆஃப் அசோசியா விருது 2024 கொடுத்தாங்க, அவருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பரிசெல்லாம் வந்து சாமானியமாக யாரும் வாங்கினது கிடையாது. அப்படிப்பட்ட பரிசை வந்து நமது ஊரில் இருந்து நமக்கு இந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்துருக்காருன்னா அவருக்கு நன்றி எவ்வளோ சொன்னாலும் நம்ம ஈடாகாது. அதனால் அவரை மேடையில் கூப்பிட்டு ஆனர் பண்ணுறதில்ல எனக்கு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த நம்ம தர்மருக்கும் அவர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது பாண்டி மாப்பிள்ளை அவர்களே வரும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன்.
உங்களுக்கு சொல்ல வாழ்த்துக்கள் இல்லை. இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ தூரம் எங்களுக்கு சிறப்பு செய்தது ரொம்ப நன்றி. ஆமாம். ஆனால் இன்னொன்று சொல்லிக்கிறேன், நானும் ஏதோ தொழில் பண்ணுறேன். தப்பு செய்கிறது சகசம், எல்லாரும் தொழில் பண்ணுறவங்க தப்பு செய்கிறது சகசம். ஆனால் அதை திருத்திக்கணும், அதான் முறை. அதை நான் நேரடியாக உணர்ந்தேன். என் கம்பெனியில் தப்பு கண்டுபிடிச்சி எல்லாம் பண்ணி எனக்கு பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. ஆனால் இவர்கிட்ட கேட்கும்போது, மச்சான் தப்பு பண்ணியிருக்கீங்க, இது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்குண்டான தண்டனை நீங்கள் ஃபைனை கட்டி தான் ஆகணும். ஆனால் அதுக்கு என்னால் ஆனது நான் இது இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் இதுக்கு நீங்கள் கொடுக்குறத ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க, இதுதான் செய்ய முடியும்னு சொல்லி அவர் அந்த பெருந்தன்மை எனக்கு செஞ்சு கொடுத்தாரு. இதை சாமானிய மாதிரி செய்ய மாட்டாங்க. தப்பு பண்ணதே சுட்டி காமிச்சு இப்படி பண்ணாதீங்க செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான வழிமுறைகளையும் இப்படி மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷம் டைம் கொடுத்து, ஏன்னா அப்படி கட்டக்கூடிய சூழ்நிலை வந்தால் என்னால் தொழில் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அதெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுத்தாரு. அதெல்லாம் இன்றைக்கி நான் மறக்க முடியாது. அதுதான் உண்மை. நாடகம் பார்க்க கூடியிருக்கும் அனைத்து கலா ரசிகர்களுக்கும் இந்த லட்சுமி நாராயணபுரம் கிராம பொதுமக்கள் சார்பாக உங்கள் அனைவரையும் இருக்கரம் கூப்பி அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாடகம் மிகவும் சிறப்பாக இருக்கும். அப்படி எல்லா கலைகளிலும் சிறந்த கலைஞர்களை அழைத்து மதிப்பிற்குரிய தர்மர் மாமா அவர்கள் இந்த ஒரு பொக்கிஷம் போன்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். அதில் நாம் எல்லோரும் இந்த கலை நிகழ்வில் நனைய வேண்டும் என்று இருக்கரம் கூப்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நாடகம் காண எல்லோரும் ஆவலாக இருப்பதால் இப்போது நாம் நாடகத்திற்குள் செல்வோம். ஹலோ 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 அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதலன்றி உணர வைத்தாய் தேவி, இகல் இசை நாடக தெய்வம் ஏற்றி வைத்தாய் நீயே, ஈன்றவனில் ஜெய் என்று குளிர வைத்தாய் தாயே, அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி, அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி.
பேச வைத்தாய் அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி என்னும் எழுத்தென்னும் கண் திறந்தாய் என்னும் எழுத்தென்னும் கண் திறந்தாய் ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய் ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய் ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய் ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய் ஒளி தந்து மொழி தந்து குரல் தந்தாய் ஒளி தந்து மொழி தந்து குரல் தந்தாய் ஓங்காரை தந்து உயர வைத்தாய் தேவி வைத்து புகழ் சாற்ற வைத்து அறிவூட்டினோடு உயராற்றல் தந்தென்னை அறிஞன் கவிஞன் கலைஞன் நிபுணன் அருளும் தமிழும் திகழும் கடலவன் கட்டவரும் கொட்டவரும் முற்றிலும் அறிந்தவரும் நித்திரைத்த முகத்தொடர் தந்துடிவா முற்றார் சுற்றார் உறவரவாத யானை சேனை படைகளுடன் வேந்தே கட்டும் பட்டை நீக்கியவாணி பலரும் புகழ்ந்து ஆக்கியவாணி தாயிலத பிள்ளை என்று வாயிலத ஊமை என்று ஆயிரங்களால் கிளம்பி வாழ்ந்திருந்த செல்வி அன்னை உன்னை சரணமடைந்தே தேவி அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதலிலே உணர வைத்தாய் தேவி அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி பக்கவாத்திய கலைஞர்கள் மகுடாதி மகுடங்கள் ரொம்ப திறமை வாய்ந்தவர்கள். அவர்களை பாராட்டி இந்த 1000 ரூபாய் எனது சார்பாக அன்பளிப்பாக அளிக்கின்றேன். ஐயா பேர் சொல்லாத நபர் எங்களுடைய இசைக்கலைஞரை பாராட்டி 1000 ரூபாய் பலி போட்டிருக்காரு. நன்றி நன்றி நன்றி. ஹலோ இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன் தாயே காளியம்மா வர வேண்டும் உள்ளத்தாள் பாடுகிறேன் அம்மா காளியம்மா வர வேண்டும் தாயே காளியம்மா வர வேண்டும் இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன் தாயே காளியம்மா வர வேண்டும் உள்ளத்தாள் பாடுகிறேன் அம்மா காளியம்மா வர வேண்டும் தாயே காளியம்மா வர வேண்டும் சக்திக்கு அடங்காத தேவம் இல்லையும் பக்திக்கு மயங்காத மனிதரும் இல்லை சக்திக்கு அடங்காத தேவம் இல்லையும் பக்திக்கு மயங்காத மனிதரும் இல்லை எத்திக்கும் உள் புகழில் கலக்கமில்லை எத்திக்கும் உள் புகழில் கலக்கமில்லை என்றைக்கும் நீ இருக்க பயமும் இல்லை பயமும் இல்லை இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன் தாயே காளியம்மா வர வேண்டும் தடுமாறி போர்க்கு துணை நீ அம்மா தடமாறி போவதற்கு வழி நீ அம்மா தடுமாறி போர்க்கு துணை நீ அம்மா தடமாறி போவதற்கு வழி நீ அம்மா இடம் மாறி சென்றாலும் நீதான் அம்மா
வேண்டுமா இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன் தாயே காளியம்மா வர வேண்டும் உள்ளத்தால் பாடுகிறேன் அம்மா காளியம்மா வர வேண்டும் தாயே காளியம்மா வர வேண்டும் தாயே காளியம்மா வர வேண்டும் அம்மா காளியம்மா வர வேண்டும் கைதட்டி எல்லாருக்கும் நன்றி வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி பிறர் வயிறருகே சிரிப்பவர்கள் மிருக ஜாதி வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி பிறர் வயிறருகே சிரிப்பவர்கள் மிருக ஜாதி மனிதன் என்ற போர்வையில் மிருக வாழும் நாட்டிலே நீதி என்றும் நேர்மை என்றும் எழுதி வைப்பார் ஏட்டிலே எழுதி வைப்பார் ஏட்டிலே அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு இங்கே நீ சிரிக்கும் புன் சிரிப்பு ஆனந்த சிரிப்பு நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அன்று சிரிப்பது யார் அழுவது யார் தெரியும் அப்போது அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு ஆணவ சிரிப்பு நாணல் போல வளைவதுதான் சட்டமாகுமா அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமா நாணல் போல வளைவதுதான் சட்டமாகுமா அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமா தரும தாயின் பிள்ளைகள் தாயின் கண்ணை மறைப்பதா உண்மை என்னை ஊமையாக்கி தலைகுனிய வைப்பதா தலைகுனிய வைப்பதா அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு தோட்டம் காக்க போட்ட வீணி பயிரை தின்பதோ அதை கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் பார்த்து நிற்பதோ தோட்டம் காக்க போட்ட வீணி பயிரை தின்பதோ அதை கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் பார்த்து நிற்பதோ நான் ஒரு கை பார்க்கிறேன் நேர வரும் கேட்கிறேன் உன்னை அல்ல புலிதான் என்று போக போக காட்டுகிறேன் அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு இங்கே நீ சிரிக்கும் புன் சிரிப்பு ஆனந்த சிரிப்பு நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அன்று சிரிப்பது யார் அழுவது யார் தெரியும் அப்போது அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு ஆணவ சிரிப்பு எல்லாருக்கும் நன்றி வாங்க சாமி அன்பு கதை அவனுக்கு வருகிறது அவையவர்களே அவர்கள் சொல்லிக்க போகுது
இலக்கணம் பாட்டும் பரதமும் பண்புல நாடகமும் நாட்டுக்கு நல்ல பயணம் தரும் என்று சுதானந்த பாரதியார் அன்று சொன்னது போல் இன்று வருங்க மேடையில் நடக்க இருக்கும் நாடகம் தவத்திரு டிடி சங்கராசாமி எழுதிய வள்ளி திருமணம் என்னும் நாடகம் அது விமர்சையாக இவ்வருங்க மேடைகளில் நடைபெற உள்ளது. ஆமா பப்புன் காமிக் வேல்கண்ணன் அவர்களுக்கு மலர்மலை அணிவிக்கப்படுகிறது. ஆதி சிவனார் திருவாயில் உருவாகி அகஸ்தியர் அறுபது வளர்ச்சி பெற்று பாவேந்த நாவிலும் உயிர்மதல் சங்கமித்து இயல் இசை நாடகம் சொல்லக்கூடிய முத்தமிழ கொண்ட ஆண்டோர்களே சான்றோர்களே கருப்பை ஆரமாக கொண்டு கணவனை கண்கண்ட தெய்வம் போல் அன்னை ஆதிபரா சக்தியில் வந்திருக்கக்கூடிய தாய்மார்களே சகோதர சகோதரிகளே தெற்கே குமரி முதல் வடக்க வேங்கட வரை நமது நாட்டில் எல்லாம் பெற்றிருந்த திருநம் நாட்டில் கனக வச்சிகன் தன் தலையில் கழு சுமந்து கண்ணகிக்கு செலவடித்த வீர மரபில் தோன்றிய இளம் சிங்கங்களே மாணவ மாணவிகளே கல்லூரி கலைகளே என் போன இளைஞர்களே எழுத்தாளர்களே கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாத காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே உங்கள் அனைவரையும் எங்களது நாடக கலை குடும்பத்தை சார்பாக வருக 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 என அன்போடு வரவேற்று என் நாடகத்தில் அசிங்கமோ ஆபாசமோ கண்டிப்பாக இடம்பெறாது. ஆனால் கவர்ச்சியும் கவிச்சியும் உண்டு. காரணம் சேத்திலிருந்து வந்ததான் செந்தாமரை, சிப்பி இருந்த முத்து, சிப்பி என்பது கவிச்சி, முத்து என்னும் கவர்ச்சி, சேரி என்பது கவிச்சி, செந்தாமரை என்பது கவர்ச்சி. கவர்ச்சியை மட்டும் எடுத்துக்கொண்டு கவிச்சியை எதிர்க்குமாறு கேட்டுக்கொண்டு எங்கள் நாடக கலைப்பணியை உங்கள் மத்தியில் இதோ ஆரம்பிக்கின்றோம். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். விடுற வரைக்கும் இருக்கக்கூடாது சொணக்கம். ஏற்பட்டால் எங்களுக்கு உங்க மன கலக்கத்தை போக்கி தயக்கத்தை நீக்கி எந்த நாடத்தினை கண்டு கழிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு எங்களுக்கெல்லாம் மாலை அணிவித்து கௌரவம் செய்த நமது கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியர்களுக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்மளும் எத்தனையோ ஊர்களுக்கெல்லாம் போவோம். ஆமா ஒரு சில ஊர்களை பொன்னாடைங்கிற பேர்ல துண்டு போடுவாங்க. ஆமா ஆனா நம்ம ஊர்ல மாலை போட்டிருக்காங்க. என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? துண்டு போட்டா நாடக கலைஞர்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் துண்டு போட்டு போயிடும். அந்த துண்டு போட்டு போயிட கூடாதுங்கிறதுக்கு தான் துண்டு போடாம மாலை போட்டிருக்காங்க. ஏன் மாலை போட்டிருக்காங்க? இந்த மாலையில எப்படி பல வண்ண வண்ண மலரெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு மாலையா தொடுத்து பாக்குறதுக்கு எப்படி கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குதோ அது மாதிரி வந்திருக்கக்கூடிய 10 கலைஞர்களும் ஒருத்தரோட ஒருத்தரா பின்னி பிணைஞ்சு நல்லபடியா தொழில் பண்ணி உங்களுக்கும் எங்களுக்கும் நல்ல பேரை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லாம சொல்லி இந்த மாலை போட்டிருக்காங்க. மாலைங்கிறது ஒண்ணுதான், வடிவம் தான் வேற. இது மாதிரி போட்டா நல்ல காரியம். இதே மாலையை வட்டமா போட்டோன்னு வைங்க எப்படி? ஆமா, அது மலர் வளையம். இது மாலை, அது வளையம். ஆனா வடிவத்தை பொறுத்து தான் இருக்கு. ஏன் நம்ம ஊர்ல துண்டு போடாம மாலை போட்டா தெரியுங்களா? துண்டு போட்டா நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிடுவோம், மாலை போட்டா திருப்பி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிடுவோம். அதனால தான் மாலை போட்டிருக்காங்க. நாடு ஆரம்பிச்சாச்சு, கூத்துல கோமாளி வந்தாச்சு. யாரும் சத்தம் போடாதீங்க, பேசாதீங்க, தூங்காதீங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். தமிழ்நாட்டில் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதைத்தான் நம்ம ஆளுங்க ரொம்ப வேகமா செய்வாங்க. சிறுநீர் கழிக்காது எழுதி போட்டிருந்தா அதை படிச்சு விட்டு அங்கே தான் உட்காந்து சட சடன்னு ஒண்ணு கடிச்சு வச்சிருந்துருவாங்க. எச்சியோ துப்பாதுன்னு எழுதி போட்டிருந்தா எழுத்து மேலேயே புளிச்சுன்னு எச்சி துப்பி வச்சுட்டு வந்துருவாங்க. ஆளு போற பாதையில குப்பையை கொட்டக்கூடாதுன்னா நடு பாதையில பொத்துன்னு குப்பையை போட்டு எனக்குன்னு வந்துருவாங்க. ஏன்னா எதை எங்கெங்கே செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை அங்கங்கே செஞ்சு நம்ம ஆளுக பழகி போயிட்டாங்க. அப்படி இருக்கல நான் வந்து நின்றுக்கிட்டு சத்தம் போடாதீங்க, பேசாதீங்க, தூங்காதீன்னு சொன்னேன்னு வைங்க, ஒருவேளை கோமாளியில் நம்மளை சத்தம் போட சொல்கிறான் போல இருக்கு, தூங்க சொல்கிறான் போல இருக்கு அப்படின்னு அவங்க தவற நினைப்பாங்க. அதனால யார் யார் எதை செய்யணுமோ அதை பூரா செய்யுங்க. பிரச்சனை வெளியில் வராமல் இருந்தால் அதுவே பெரிய விஷயம்தான். ஏன்னா கோவிலில் நம்ம எதுக்கு அர்ச்சனை பண்ணுறோம்னா குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் கோவிலே நம்ம அர்ச்சனை பண்ணுறோம். அதனால ஒரு மனிதன் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் என்பதை தெரிவித்துக் கொண்டு பிறகு நம்ம வந்தவளை பார்ப்போம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மானப்பெருது என்று வாழும் மனிதன் மானென்று சொல்வதில்லையா? ஒரு மாற்று குறையாத தலைவன் இவன் என்று போற்றி புகழவில்லையா? மானப்பெருது என்று வாழும் மனிதனை மானென்று சொல்வதில்லையா? ஒரு மாற்று குறையா தலைவன்
தெய்வத்துக்காக வைக்கக்கூடிய நாடகம். தெய்வத்தில் எத்தனை விதமான தெய்வம் இருந்தாலும் முக்கியமா ஒரு சில தெய்வத்தை மட்டும் என்னைக்குமே நம்ம மறக்க கூடாது, மனசுல வச்சுக்கணும். ஒன்னு குல தெய்வம், ரெண்டாவது கிராம தெய்வம், மூணாவது காவல் தெய்வம். இந்த குல தெய்வம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு குலத்தினருக்கும் பாத்தியப்பட்ட தெய்வத்துக்கு பேர் தான் குல தெய்வம்னு பேரு. நம்மளாம் திறக்காத கோவில் கூட திறந்திருக்கக்கூடிய ஒரே ராத்திரி அதுதான் சிவராத்திரி. சிவராத்திரி அன்னைக்கு நம்மளாம் சாமி கும்பிட போனோம்னா அங்கே சாமி அழைப்பாங்க. சாமி அழைச்சா யார் மேல சாமி வரும்னா ஆண்கள் மேலதான் சாமி வரும். அப்படி ஆண்கள் மேல சாமி வந்து என்ன அருள்வாக்கு சொல்லி தெரியுமா? ஏய் கவலைப்படாத, நான் தான் பட்டவன் வந்திருக்கேன், முன்னோடியா வந்திருக்கிறேன், அப்பச்சி வந்திருக்கேன், அடைக்கலங்காத்தர் வந்திருக்கேன், என் குஞ்சை காப்பாத்துறேன், கவலைப்படாத அப்படிங்க. குஞ்சுன்னா பிள்ளைன்னு அர்த்தம். நாடுகள் தோறும் பாசைகள் வேறுங்கிற மாதிரி இந்த தெய்வங்களுக்கு ஒரு சில பாசையெல்லாம் இருக்கு. கோடி வேடு மாதிரி எனக்கு நீ காய் அடிக்கிறியா வெட்ட முடியான்னு சாமி கேட்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? காய் அடிக்கிறியானா செதற்காய் உடைக்கிறியான்னு அர்த்தம். வெட்ட முடியானா காசு முடிஞ்சு வையின்னு அர்த்தம். கவலைப்படாத, உனக்கு நான் மீசக்காரனை தர்றேன்னு சொல்லும். மீசக்காரனா ஆம்பளை பிள்ளை பிறக்கும்னு அர்த்தம். இது மாதிரி தெய்வங்களுக்குள்ள உள்ள கோடுவேடு பாசையில என் குஞ்சை காப்பாத்துறேன் அப்படிங்க. குஞ்சுன்னா பிள்ளைன்னு அர்த்தம். அது மாதிரி இந்த விபூதியில கொடுக்குது பட்டவன் முன்னோடியா அப்பச்சிங்கிறமே, இதெல்லாம் தெய்வம் கிடையாது. இதெல்லாம் யாருன்னா நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய பித்திருக்கள். அவங்க நமக்கு முன்னாடி இந்த பூமியில பிறந்து வாழ்ந்து இறந்தவங்களை தான் இன்னைக்கு நம்ம குல தெய்வமா வணங்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு சில வீட்டுல பாருங்க, பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்தாலும் சரி, குழந்தை பிறந்தாலும் சரி, உலக்கை எடுத்து வீட்டுக்கு நடுவ போட்டுருவாங்க. ஏன்னா அந்த தீட்டு கழிகிற வரைக்கும் எந்த தெய்வமே அந்த வீட்டுக்குள்ள போகாது. நம்ம குல தெய்வம் மட்டும்தான் நம்ம குலத்தை காக்கும். அதுக்கு தான் குலதெய்வ வழிபாடு அவசியம் அப்படின்னு. ரெண்டாவது கிராம தெய்வம். கிராம தெய்வம் என்ன? கிராமத்துக்கு நடுவுல இருக்கிற தெய்வத்துக்கு பேர் தான் கிராம தெய்வம்னு பேரு. அப்படி கிராமத்துக்கு நடுவுல என்னென்ன தெய்வம் இருக்கு அப்படின்னா முத்துமாரியம்மன், முத்தாளம்மன், அங்காளம்மன், பிடாரியம்மன், காமாட்சி அம்மன், இது மாதிரி பெண் தெய்வம் எல்லாமே கிராமத்துக்கு நடுவுல தான் இருக்கும். இதுக்கு பேர் தான் கிராம தெய்வம்னு பேரு. ஆனா காவல் தெய்வங்கள் அப்படி கிடையாது. கிராமத்து எல்கள் இருக்கும். அந்த எல்கள் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு பேரு 18ஆம் படி கருப்பர், ஐயனாரு, பாண்டி முனீஸ்வரர், பத்ரகாளியம்மன், வீரமாகாளியம்மன், மதுரை வீரன், இது மாதிரி சாமி எல்லாமே பாருங்க கிராமத்து எல்கள் இருக்கும். ஏன்? அந்த கிராமத்தை கட்டி காக்கக்கூடிய கடமை அந்த காவல் தெய்வத்துக்கு உண்டு. அப்படின்னு அந்த கிராமத்தை பெருசா கட்டி காக்க போகுது அப்படின்னு நம்மளாம் நினைப்போம். கெட்ட ஆவிகளை ஊருக்குள்ள வர விடாம தடுக்கும். கெட்ட ஆவி என்ன அப்படின்னா மருந்தை குடிச்சு செத்தவன், சுருக்கு போட்டு செத்தவன், நெருப்பு வச்சு செத்தவன், அவாண்டமா வேற ஊர்ல செத்து பிரேதத்தை கொண்டாடும் போது கெட்ட ஆவியெல்லாம் ஊருக்குள்ள வர விடாம தடுக்கக்கூடிய தெய்வம் தான் காவல் தெய்வம் அப்படிங்கிறது. இன்னைக்கு பாருங்க ஒரு சில இடத்துல வான வேடிக்கைலாம் விடுவாங்க. ஏன் வான வேட்டெல்லாம் போடுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல ஒரு அடையாளத்துக்காண்டி போடுவாங்க. காது குத்துக்கார வீட்டில் வான வேடிக்கை போட்டாங்கன்னா மாமஞ்சீர் வருதுன்னு அர்த்தம். அதே மாதிரி கும்பாபிஷேகத்தில் வான வேடிக்கை போட்டாங்கன்னா கும்பத்தில் தண்ணி விட்டாச்சுன்னு அர்த்தம். கல்யாணக்கார வீட்டில் வான வேடிக்கை போட்டாச்சுன்னா தாலி கட்டியாச்சுன்னு அர்த்தம். அது மாதிரி கோயில் திருவிழாக்களை வான வேடிக்கை போட்டாங்கன்னா கோவில் திருவிழா நடந்துகிட்டு இருக்கு, தெய்வ வழிபாடு நடந்துகிட்டு இருக்கு, கெட்ட ஆவிகள் ஊருக்குள்ள வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் வான வேடிக்கையே போடுறது. ஏன்னா பேய் பிசாசு பயப்படக்கூடிய விஷயம் ரெண்டே விஷயம்தான். ஒன்று நெருப்பு, இன்னொன்று இரும்பு. அதனால தான் பொம்பளை பிள்ளைய தனியாக போகும்போது கையில் இரும்பை கொடுத்து அனுப்புவாங்க. அதே மாதிரி ஆம்பளை பிள்ளை வண்டியில் போகும்போது ரோட்டில் அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா வண்டியை விட்டு இறங்கக்கூடாது அப்படிம்பாங்க. ஆனால் எத்தனை தெய்வம் இருந்தாலும் எல்லாம் நம்மளை வந்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான கிராமம். அந்த ஊருக்கு பொருத்தமா இருக்கு பத்தியா? லட்சுமி நாராயணபுரம். லட்சுமி மகாலட்சுமி, நாராயண ஸ்ரீம நாராயணன். அந்த ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி அமைந்திருக்கக்கூடிய ஒரே கிராமம் நம்ம கிராமம் தான். அப்பேற்பட்ட இந்த கிராமத்திலே பெரியார் பெருமாள் சுவாமியை வணங்கி விட்டு பிறகு நமது வந்த வேலையை பார்ப்போம். கோதையின் திருப்பாவை வாசகன் எம் பாவை, கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தார், கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தார். கோதையின் திருப்பாவை வாசகனின் பாவை, கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தார், கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தார். கோதையின் திருப்பாவை வாசகன் எம் பாவை, கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தார், கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தார். மாதவ பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார், மாதவ பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார், போதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தார், போதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தார்.
ஆரம் அணியாக வளம் பெறும் மனநாளில் மாதவன் வடிவாக கண்ணன் வந்தான். மாதவன் வடிவாக கண்ணன் வந்தான். மார்கழி பனி நாளில் மங்கையர் இளம் தோளில் மார்கழி பனி நாளில் மங்கையர் இளம் தோளில் கார்குழல் குடிவாக கண்ணன் வந்தான். கார்குழல் வடிவாக கண்ணன் வந்தான். ஆவணி பொன்னாளில் ரோகிணி நன்னாளில் அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் வந்தான். அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் வந்தான். அந்தியில் இடம் மாறி சந்தையில் முகம் மாறி அந்தியில் இடம் மாறி சந்தையில் முகம் மாறி சிந்தையில் சிலையாக கண்ணன் வந்தான். சிந்தையில் சிலையாக கண்ணன் வந்தான். உண்மகள் பாஞ்சாலி பூங்குயில் தனை காக்க தென்றலில் வடிவாக கண்ணன் வந்தான். தென்றலில் வடிவாக கண்ணன் வந்தான். ஓர்முக பார்த்தனின் புயங்களை காத்திட கீதையின் வடிவாக கண்ணன் வந்தான். கீதையின் வடிவாக கண்ணன் வந்தான். ஏழை குசேலனுக்கு தோழமை தாழ் தந்து வாழ வைப்பேன் என்று கண்ணன் வந்தான். வாழ வைப்பேன் என்று கண்ணன் வந்தான். வாலியை பாடுங்கள் வளம் வந்து தேடுங்கள் வந்து நிற்பான் அந்த கண்ணன் என்பான். வந்து நிற்பான் அந்த கண்ணன் என்பான். கண்ணா கண்ணா இந்நகரத்திலும் புனர் வழங்கக்கூடிய நம்முடைய சொல்லக்கூடிய இந்நகரமாம் நம்மளுக்கெல்லாம் கட்டி காத்து கொண்டிருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்டம் சிவகாசி தாலுகா லட்சுமி நாராயணபுரம் நாடார் உறவின் முறைக்கு பாத்திய பெற்ற அருள்மிகு பெரியார் பெருமாள் சுவாமி அவர்களின் 97வது குரு பூஜை விழாவினை முன்னிட்டு இவ்வரங்க மேடைகளே பாரத ரத்னா கு காமராஜ் வண்ண கலை அரங்கில் எம் திருப்பட்டி உயர் திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் அவர்கள் தலைமையிலும் மற்றும் சிறப்பு விருந்தினர் கிடாத்திரைக்கை சேர்ந்த உயர் திரு எம் வி முருகன் பிகாம் அவர்கள் ஆர்மனிஸ்ட் குழுவினரின் தமிழகத்தில் தலை சிறந்த யூடியூப்புகள் நாடக கலைஞர்களை கொண்டு வள்ளி திருமணம் என்னும் நாடகம் அது விமர்சையாக இவ்வரங்க மேடைகளே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என் நாடத்தில் நடிக்கக்கூடிய நடிகர் நடிகர்கள் பக்கமேலக்காரர்கள் தாங்களுக்கு தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் சொல்வது எனது கடமை என்று தெரிவித்துக் கொண்டு சென்றிடமெல்லாம் சீரும் சிறப்பும் பெருமளை பெற்று வரும் அன்பு திருவாளர் உங்கள் வீட்டு மைந்தன் புதுகை சேர்ந்த எல் கவிராஜ் அண்ணர் அவர்கள் இவ்வரங்க மேடைகளே வேலன் வேடன் விருத்தன் ஒருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்நாட்டு இளவரசி எதிர்மிகு கலை அரசி மாதங்களில் மார்கழி மலர்களே மல்லிகை என்று சொல்லக்கூடிய புதுகை சேர்ந்த ஏ அனிதா அவர்கள் இவ்வரங்க மேடைகளே வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சொற்பார் அரசு பேச்சுக்கு பேச்சு பாட்டுக்கு பாடுபடக்கூடிய காணப்பிரியர் கழகப்பிரியர் உங்கள் அபிமானம் பெற்ற ஆவியூரை சேர்ந்த ஏ கார்த்திகேயன் அவர்கள் இவ்வரங்க மேடைகளே நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
அடுத்தபடியாக இவரங்க மேடைகளே நடிப்பதற்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லியிருக்கிறேங்க. நாங்கள் பக்க மேலமல்ல பக்க பலமாக பக்க பலமாக யானைக்கு யானை தோல் கொடுப்பது போல் இவ்வரங்கம் வந்திருக்கக்கூடிய சுள்ளங்குடியை சேர்ந்த அன்பு தம்பி ஏ ஜெய ரமேஷ் அவர்கள் ஹார்மோனியம் பெண் பாடலை இசைப்பார்கள். அப்பாவை போல தெய்வம் இல்லை உலகத்திலே, அவர் உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்ச செல்ல பிள்ளை, பாய் விரிச்சு படுத்தாலும் உறக்கவல்ல, அவர் பட்டகட நாள் இன்று வர நிம்மதி இல்லை, அப்பா பட்டகட நாள் இன்று வர நிம்மதி இல்லை. அப்பாவை போல தெய்வம் இல்லை உலகத்திலே, அவர் உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்ச செல்ல பிள்ளை, பாய் விரிச்சு படுத்தாலும் உறக்கமல்ல, அவர் பட்டகட நாள் இன்று வர நிம்மதி இல்லை, அப்பா பட்டகட நாள் இன்று வர நிம்மதி இல்லை. வாக்க வட்டி வரப்பு வட்டி புள்ளகளை வளர்த்தவர், மாடு கண்டு மேய்ச்சு மேய்ச்சு மாடாக உழைச்சவர், வாக்க வட்டி வரப்பு வட்டி புள்ளகளை வளர்த்தவர், காய்ச்ச வந்து ஒரு நாளும் வீட்டிலையும் படுத்ததில்லை, கை நீட்டி ஒரு நாளும் புள்ளகளை அடிச்சதில்லை, காய்ச்ச வந்து ஒரு நாளும் வீட்டிலையும் படுத்ததில்லை, கை நீட்டி ஒரு நாளும் புள்ளைகளை அடிச்சதில்லை. ஆக மொத்தம் அப்பாவை போல உலகத்திலே தெய்வம் இல்லை, அப்பாவை போல தெய்வம் இல்லை உலகத்திலே, அவர் உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்ச செல்ல பிள்ளை. வாக்கப்பட்டு மகமோனா தேம்பி தேம்பி அழுவாரு, பொண்ண போல அம்மாவை பத்திரமா பார்த்தவரு, வாக்கப்பட்டு மகமோனா தேம்பி தேம்பி அழுவாரு, மருமக திட்டினாலும் மனசில் ஏதும் நொந்ததில்லை, மகனோ திட்டினாலும் மறு பேச்சு பேசவில்லை, மருமக திட்டினாலும் மனசில் ஏதும் நொந்ததில்லை, மகனோ திட்டினாலும் மறு பேச்சு பேசவில்லை, அவர் உழைச்சு உழைச்சு மம்பட்டிய புடிச்சு புடிச்சு அவர் உள்ளங்கையில் ரேகை இல்லை, அப்பாவை போல தெய்வம் இல்லை உலகத்திலே, அவர் உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்ச செல்ல பிள்ளை, பாய் விரிச்சு படுத்தாலும் உறக்கவல்ல, அவர் பட்டகட நாள் இன்று வர நிம்மதி இல்லை, அப்பா பட்டகட நாள் இன்று வர நிம்மதி இல்லை. பெரும்பாலும் ஒரு தாய்க்கு தான் முதலிடம் கொடுப்பாங்க. காரணம் 10 மாசம் சுமந்து நம்மளெல்லாம் பெற்றெடுத்த தாய் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைய தூக்கி இடுப்புல தான் வைப்பாங்க. ஏன் அந்த குழந்தை இடுப்புல இருக்கிறது முன் உலகத்தை பார்க்குமா. தாய் சொல்லுவாள, மகனே என்னைய மட்டும் பார்க்காத, உனக்கு முன்னாடி ஒரு உலகம் இருக்கு, அந்த உலகத்தை பார்த்து புரிஞ்சு நடந்துக்கன்னு தாய் சொல்லுவாளா.